ஆஞ்சல் ஒன் ஆப்பில் வந்துட்டு எப்படி நம்ம ஃபண்ட் ஆட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஏ டு செட் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஃபண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சார்ஜஸ் வரும். ஓகே, இப்போ வந்துட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து லாகின் பண்ண சொல்லுது. ஓகே, அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியாச்சு. ஃபண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் ஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபண்ட் வந்து ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நான் சும்மா ஜஸ்ட் வந்து 100ன்னு போடுறேன். இது வந்து டெமோக்காக தான். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யூபிஐ, நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும். நான் வந்துட்டு கூகுள் பே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கூகுள் பேயில் நான் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஆகிடும். நான் சொல்கிறேன், உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கூகுள் பேயில் இல்லை ஃபோன்பேயில் போனாலையும் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஆட் ஃபண்டுன்னு கொடுத்தாச்சு. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுள் பேயில் ஃபண்டு ஆட் பண்ணுற பேஜுக்கு போய்ட்டோம். நீங்கள் பேன்னு சொல்லி கொடுத்து பின்ன போட்டிங்கன்னா போதும். நான் வந்து நார்மலாக எப்படி ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு எப்படி காசு அனுப்புவோமோ அதே ப்ரொசீஜர் தான். போட்டு என்ட்ரு பண்ணியாச்சு. பே வாங்கிட்டு பே பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருச்சு. என்னைக்கு வந்து போட்டோம், எவ்வளோ அமௌண்ட் போட்டோம், ட்ரான்சாக்ஷன் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி போட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளோட ஃபண்டு வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எத்தனை முறை வந்துட்டு அமௌண்ட் வந்து போட்டிருக்கீங்க, எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து எதுவுமே காமிக்கலையே அப்படின்னா, இப்போதைக்கு ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் அங்கே காமிக்குது. வெறும் ₹100 மட்டும். அதாவது நம்ம இப்போ போட்டது. கீழே பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டுருக்கு. இதை கிளிக் பண்ணால் ஸ்டேட்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மக்களே. காசு இதில் வந்து பல வருடங்கள் ஆகுது. அதனால் வந்துட்டு எந்த டேட்டாவும் காமிக்கல. ஸோ ரீசெண்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் காமிக்கும். வித்ட்ராவல்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு இப்போ எதனா ரீசெண்டாக வித்ட்ரா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்துட்டு இங்கே காட்டும். இப்போ வந்து ஃபண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபாக இருந்திருக்கும். இதே மாதிரி இது கூட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சீரியஸாகவே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.